ஹே கைஸ், இது வரைக்கும் 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? வித் ஆன்சரோட நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுல இது வரைக்கும் நம்ம 6 வீடியோஸ் 4 டாபிக் இது வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நீங்க நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணியிருக்கேன் பாத்தீங்க இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்ததா உங்களுக்கு என்ன ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்சியேஷன் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான். நான் எல்லாமே கொடுக்க கிடையாது. இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எது வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோ அது மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இதை படிச்சீங்கன்னா 2 மார்க்ல ஒரு கொஸ்டின், 4 மார்க்ல ஒரு 2 மார்க் கொஸ்டினா கேட்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் வந்து நமக்கு கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்ல பாருங்க, டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். ஓகே, மாஸ்னா என்ன? த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. ஒரு பாடியில கண்டெய்ன் இருக்கக்கூடிய குவான்டிட்டி. அப்ப பாருங்க, த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. ஓகேங்களா? அதே வெயிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா the gravitational force exerted on it due to the earth's gravity alone. எர்த்தோட கிராவிட்டி மூலியமா ஒரு ஆப்ஜெக்ட் மேல அப்ளை ஆகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, மாஸ் அப்படிங்கிறது இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அதே வெயிட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. இதோட யூனிட் வந்து கிலோகிராம், இதோட யூனிட் வந்து நியூட்டன். கான்ஸ்டன்ட் அட் ஆல் பிளேஸ். மாஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆனா வெயிட் அப்படிங்கிறது வேரியபிள், மாறிக்கிட்டே இருக்கும். வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு கிராவிட்டி, கிராவிட்டியை பொறுத்து மாறும். ஓகேங்களா? இப்ப நான் இது ஈஸியா பார்க்காம சொல்லிடுவோம் பாருங்க, ஏன்னா அவ்வளவு ஈஸியான கொஸ்டின் தான். மாஸ் அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. அதே வெயிட் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் டியூ டு த எர்த்ஸ் கிராவிட்டி. ஓகேங்களா? மாஸ் அப்படிங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் அப்படிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் வந்து நியூட்டன். மாஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும், வெயிட் அப்படிங்கிறது வேரியபிள். முடிஞ்சா? ஓகே, அடுத்த செகண்ட் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ். ஓகே, கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திக்கர் இன் மிடில். இதை மட்டும் எழுதிக்கோங்க போதும். திக்கர் இன் மிடில். கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தின்னர் இன் மிடில். கான்வெக்ஸ்னா திக்கர் இன் மிடில், கான்கேவ்னா தின்னர் இன் மிடில். ஓகேவா? இது வந்து கன்வர்ஜிங் லென்ஸ், இது டைவர்ஜிங் லென்ஸ். இது கன்வர்ஜிங் லென்ஸ், இது டைவர்ஜிங் லென்ஸ். இது வந்து ப்ரொடியூஸ் ரியல் இமேஜ், இது ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ், விர்ச்சுவல் இமேஜ். ஓகேவா? இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர்மெட்ரோபியா, இட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் மயோபியா. ரொம்ப சிம்பிள். நான் சொல்றேன் பாருங்க, கான்வெக்ஸ், கான்கேவ். ஓகேங்களா? நான் அந்த ஆர்டர்லயே சொல்றேன் பாருங்க. கான்வெக்ஸ் அப்படிங்கிறது திக்கர் இன் மிடில், கான்கேவ் அப்படிங்கிறது தின்னர் இன் மிடில். இது வந்து கன்வர்ஜிங் லென்ஸ், இது டைவர்ஜிங் லென்ஸ். இது மோஸ்ட்லி வந்து ரியல் இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்மெட்ரோபியா. இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் மயோபியா. ரெண்டு கொஸ்டின் டக்குன்னு முடிச்சோம் பாத்தீங்களா? ஓகே, அடுத்து லீனியர் எக்ஸ்பான்ஷன், கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். 3 இதுல கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு கொஸ்டின்ல கேட்கும்போது ஏதாவது 2 தான் கேட்பாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா when a body is heated or cooled. when a body is heated or cooled, இதை ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. length of the body changes due to change in its temperature. டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறத பொறுத்து ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் சேஞ்ச் ஆனிச்சுன்னா லீனியர் எக்ஸ்பான்ஷன். அதுவே ஒரு ஒரு பாடியோட வால்யூம் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். எல்லாமே ஒண்ணுதான். when a body is heated or cooled, the length of the body changes due to change in temperature. முடிஞ்சா? அது அப்படி இங்கே அப்ளை பண்ணுவாங்களா? when a body is heated or cooled, the volume of your body increases due to change in temperature. அவ்வளவுதான். அது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் your solid increases. அவ்வளவுதான். ஏரியா ஆஃப் your solid increases. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சா? செகண்ட் பாயிண்ட். the ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length. The ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length. இந்த இடத்துல யூனிட் லென்த் போட்டோமா, இன்க்ரீசிங் லென்த் போட்டோமா, அப்படி பாருங்க. இன்க்ரீசிங் வால்யூம், யூனிட் வால்யூம். இன்க்ரீசிங் ஏரியா, யூனிட் ஏரியா. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிச்சீங்கன்னா அடுத்த 3த்தையும் நம்ம ஈஸியா எழுதிடலாம். அடுத்து டிஸ்டிங்யூஸ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ். ஐடியல் கேஸ்க்கு ரியல் கேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டிங்யூஷன். If the atoms or molecules of gas do not interact with each other, then it is called ideal gas. ஒரு ஆட்டமா இருந்தாலும் சரி, மாலிகுலா இருந்தாலும் சரி, ஒரு கேசியஸ் ஆட்டமா இருந்தாலும் சரி, கேசியஸ் மாலிகுலா இருந்தாலும் சரி, அது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று ரியாக்ட் ஆகாது. அதுதான் வந்து ஐடியல் கேஸ். அதுவே ரியல் கேஸ் அப்படின்னா இன்ட்ராக்ட்ஸ் வித் ஈச் அதர். இங்க வந்து do not interact with each other போட்டோம் இல்லையா? இங்க இன்ட்ராக்ட்ஸ் வித் ஈச் அதர் அப்படின்னு போட்டு அது எது மூலியமா இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா ஒன்னு இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன், இல்லைன்னா இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று மூலியமா தான். அவ்வளவுதான் வித்தியாசம்.
ஓகேங்களா? அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ பிரஷர் a real gas behaves as a ideal gas because there is no interatomic or intermolecular force of attraction. இதுல வந்து interatomic or intermolecular force of attraction எதுவுமே இல்லாததுனால ஒன்னும் ஹை டெம்பரேச்சருக்கு போகும்போதோ இல்ல லோ பிரஷருக்கு வரும்போதோ இந்த ஐடியல் கேஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரியல் கேஸா வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா at a very high temperature or pressure the interatomic or intermolecular forces of attraction are weak in an ideal gas. அதுவே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷருக்கோ இல்ல லோ ஹை டெம்பரேச்சருக்கோ லோ ப்ரெஷருக்கோ கொண்டு போகும்போது இந்த அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும், இந்த ஃபோர்ஸஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் அப்படிங்கறதுனால இது ஐடியல் கேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்ப ரெண்டுத்துக்கு டிஸ்டிங்ஷன் பாருங்க, பார்க்காம தான் சொல்ல போறேன். if the atoms or molecules of gas do not interact with each other, இங்க வந்து பாத்தீங்கன்னா atoms or molecules of gases interacts with each other with a definite amount of interatomic or intermolecular forces. Okay, at a very high temperature or low pressure, real gas behaves as an ideal gas because there is no interatomic or intermolecular force of attraction. அதுவே இங்க வந்து பாத்தீங்கன்னா at very high temperature or low pressure, the interatomic and intermolecular forces of attraction are weak in an ideal gas. அவ்வளவுதான் முடிஞ்சா. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா distinguish between the resistivity and conductivity of a conductor. இதுல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா என்ன? இஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் ஆஃப் யூனிட் லென்த் அண்ட் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர், ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் அது எங்கன்னா ஒரு யூனிட் லென்த் இருக்கக்கூடிய கண்டக்டர், அதுல ஒரு யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியா மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும், அது ரெசிஸ்டிவிட்டி. அதே கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர், இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ் இல்லைன்னா மோ மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இட் இஸ் மெஷர்ட் ஆஃப் த ரெசிஸ்டிங் பவர் ஆஃப் எ ஸ்பெசிபிக் மெட்டீரியல் டு த பேசேஜ் ஆஃப் அன் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் போகும்போது அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு பவர் வந்து அந்த மெட்டீரியல் வந்து சப்ளை ஆகுது, எவ்வளவு பவர் வந்து தடுக்குது, ரெசிஸ்டிங்னா எவ்வளவு பவர் வந்து தடுக்குது அப்படிங்கறத மெஷர் பண்ணக்கூடியதுதான் இது. இது வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டி டு பாஸ் த கரண்ட் த்ரூ இட். ஒரு கண்டக்டர்ல எவ்வளவு கரண்ட் வந்து போகுது, இங்க எவ்வளவு கரண்ட் தடுக்குது, இங்க எவ்வளவு கரண்ட் போகுது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கண்டக்டர் தான். ஒரு யூனிட் லென்த் இருக்கக்கூடிய ஒரு கண்டக்டர்ல அதுல ஒரு யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியா மட்டும் எடுத்துன்னா அதுல எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. அதே கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல். இதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர், அதோட யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மோ மீட்டர் இன்வெர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டிங் பவர் ஆஃப் எ ஸ்பெசிஃபைடு மெட்டீரியல் டு த பேசேஜ் ஆஃப் த கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட், ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அங்க வந்து எவ்வளவு கரண்ட் வந்து தடுக்கப்படுது அப்படிங்கறத இங்க இருக்கும். அதுவே அது வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டி டு பாஸ் த கரண்ட், எவ்வளவு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது இங்க இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆர்டிபிஷியல் அண்ட் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி பாருங்க, எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன். செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் மூலமா ரேடியேஷன் வந்து எமிட் ஆனிச்சுன்னா அது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதுவே எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ் த்ரூ த இன்டியூஸ்டு ப்ராசஸ். இது அப்படியே மாத்தி எழுதிக்கோங்களேன், எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் டியூ டு இன்டியூஸ்டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அவ்வளவுதான். ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் வந்து இதுல எமிட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் தான் வெளியில வரும். என்னன்னா நியூட்ரான், புரோட்டான், நியூட்ரான், பாசிட்ரான், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் வெளியில வரும். ஓகே, இது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், இது வந்து இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஓகேவா? இதுல பாருங்க, எமிஷன் ஆஃப் ஏ ரேடியேஷன் டியூ டு த டிஸ்இன்டகிரேஷன் டியூ டு த செல்ஃப் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். அது இங்க வந்து பாத்தீங்கன்னா எமிஷன் ஆஃப் ஏ ரேடியேஷன் டியூ டு த இன்டியூஸ்டு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் நியூக்ளியஸ். முடிஞ்சா? ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ் ஆர் எமிட்டட். இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் ஆர் எமிட்டட். என்னன்னா நியூட்ரான், பாசிட்ரான், இந்த மாதிரி. நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஸோ பிசிக்ஸ்ல மொத்தம் 6 டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் தான் இருக்கு. முடிச்சாச்சா? அடுத்து கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல். ஆட்டம்னா பாருங்க, ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். அதே மாலிகுல் அப்படிங்கிறது, மாலிகுல் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட். எலமெண்ட்லயே இருக்கலாம், இல்ல காம்பவுண்ட்லயே இருக்கலாம். ஓகேங்களா? இங்க எலமெண்ட், இங்க எலமெண்ட் ஆர் காம்பவுண்ட் போட்டா முடிஞ்சு. ஓகேவா? ஆட்டம்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்காது, எதை தவிர நோபல் கேசஸ் தவிர. ஓகேவா? இதுவே மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்டேட்ல நமக்கு கிடைக்கும். நோபல் கேஸ் தவிர மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ். ஓகே, வெறும் ஹைலி ரியாக்டிவ் மட்டுமே போடுங்க, தப்பு இல்ல. மாலிகுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ். ஆட்டம்ஸ் டஸ் நாட் ஹாவ் எ கெமிக்கல் பாண்ட். இதுல வந்து எந்த ஒரு கெமிக்கல் பாண்டுமே இருக்காது. ஆனா மாலிகுல்ஸ்ல வந்து கெமிக்கல் பாண்ட் இருக்கும்.
ஓகே, இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் an element. அதே மாலிகுல்ங்கிறது a molecule is the smallest particle of an element or compound. ஓகே, ஆட்டம் does not exist in free state. பிராக்கெட்ல எக்ஸப்ட் நோபல் கேசஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. மாலிகுல் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். ஓகேவா? ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ், பிராக்கெட்ல எக்ஸப்ட் நோபல் கேசஸ் போட்டுக்கோங்க. மாலிகுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ். அதே ஆட்டம்ஸ் டஸ் நாட் ஹாவ் எ கெமிக்கல் பாண்ட், மாலிகுல்ஸ் ஹாவ் எ கெமிக்கல் பாண்ட். முடிஞ்சா? ஓகே, அடுத்து டிஃபரன்ஷியேட் ரிவர்சபிள் அண்ட் irreversible ப்ராசஸ். இதுல பாருங்க, கேன் பி ரிவர்ஸ்டு. ரிவர்சபிள்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் நடக்கும். cannot be reversed, can be reversed, cannot be reversed. both direction are proceeds. proceeds in both direction. இது வந்து பாத்தீங்கன்னா யூனி டைரக்ஷன். ஈக்லிபிரியம் அட்டைன், ஈக்லிபிரியம் டஸ் நாட் அட்டைன். இது வந்து ஸ்லோ ரியாக்ஷன், இது வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன். டக்குன்னு சொல்லிடலாம் பாருங்க. ரியாக்ஷன் கேன் பி ரிவர்ஸ்ட், ரியாக்ஷன் cannot be reversed. proceeds in both direction, proceeds in uni direction. Equilibrium attain, equilibrium does not attain. It's relatively slow, it's relatively fast. முடிஞ்சா? ஓகே, அடுத்து சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ். சோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோடியம் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட். லாங் செயின் ஃபேட்டி ஆசிட் இதை மட்டுமே எழுதிக்கோங்க. இது வந்து சல்போனிக் ஆசிட் மூலியமா ஃபார்ம் ஆயிருக்கும். இதோட எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ஹாட் வாட்டர்ல குறையும். அந்த எஃபெக்டிவ்னஸ் இஸ் ரெடியூஸ்டு வென் யூஸ்ட் இன் ஹாட் வாட்டர், எஃபெக்டிவ்னஸ் ஈவன் இன் ஹாட் வாட்டர். இது வந்து எப்பயுமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். சோப் ஆர் பயோடிகிரேடபிள், மோஸ்ட் ஆஃப் டிடர்ஜென்ட்ஸ் ஆர் நான் பயோடிகிரேடபிள். ஓகே, இப்போ ஈஸியா சொல்லிடலாம் பாருங்க. சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ். சோப் வந்து லாங் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ். இட் இஸ் a sodium salt of long chain fatty acid. It is a sodium salt of sulfonic acid. Its effectiveness is reduced when used in hot water. Its effectiveness even in hot water. Soap are biodegradable, detergents are non biodegradable. முடிஞ்சா? சிம்பிளா ஒரு தடவை படிச்சாவே மண்டையில் நின்றது பாருங்க. ஓகே, அடுத்து பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். பைனரி ஃபிஷன் அப்படின்னா பைனா ரெண்டு, மல்டிபிள்னா நிறைய. ஓகேவா? நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டு டூ பார்ட்ஸ். ரெண்டு பார்ட்டா பிரிச்சுன்னா பைனரி. நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டு மெனி பார்ட், அது மல்டிபிள் ஃபிஷன். இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல், இட் கிவ்ஸ் ரைஸ் டு மெனி இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து புது இண்டிவிஜுவல் மட்டும் ஃபார்ம் பண்ணும், ஆனால் நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். சைட்டோபிளாசம் டிவைட்ஸ் ஆஃப்டர் ஈச் நியூக்ளியர் டிவிஷன். சைட்டோபிளாசம் வந்து டிவைட் ஆகும். சைட்டோபிளாசம் டிவைட்ஸ், அதை மட்டும் எழுதிக்கோங்க. சைட்டோபிளாசம் டஸ் நாட் டிவைட். ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு அமீபா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். இதையும் பார்க்காம ஒரு தடவை படிச்சதுலேயே டக்குன்னு சொல்லிடலாம் பாருங்க. நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டு டூ பார்ட்ஸ், நியூக்ளியஸ் டிவைட்ஸ் இன்டு மெனி பார்ட்ஸ். இட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ இண்டிவிஜுவல், இட் கிவ்ஸ் ரைஸ் டு மெனி இண்டிவிஜுவல்ஸ். சைட்டோபிளாசம் டிவைட்ஸ், இதுல சைட்டோபிளாசம் டஸ் நாட் டிவைட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அமீபா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட்ல டைப் 1 டயபிட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் டைப் 2 டயபிட்டிஸ் மெலிட்டஸ். இது வந்து 2 மார்க்லயும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, 4 மார்க்லயும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. 4 மார்க் கொஸ்டின் தானே, ஏன் 2 மார்க்ல கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது இல்லையா? அதனாலதான் சொல்லிடுறேன். 2 மார்க்லயும் இருக்கு, 4 மார்க்லயும் இருக்கு. இன்னும் டிஃபரன்ஷியேஷன் நமக்கு நிறைய இருக்கு, 4 மார்க் கொஸ்டின்ஸ் அதெல்லாம். அதனால அது கொடுக்க கிடையாது. ஆனா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நான் இதுல உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. பீப்புள் வித் டைப் 1 டயபிட்டிஸ் do not produce insulin in their pancreas. pancreasல வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகாது. இதுல do not respond to insulin, இதுல ப்ரொடியூஸ் ஆகும், ஆனா இன்சுலின் வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது. ஓகே, ரெஸ்பான்ஸ் பண்ணாது. The immune system destroys insulin producing beta cells in the pancreas. இதுல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும்னா pancreasல இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் ப்ரொடியூசிங் பீட்டா செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதுவே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். The body produces insulin but unable to use effectively. இதுல இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், அப்படி ப்ரொடியூஸ் ஆனாலும் அது வந்து எஃபெக்டிவா இருக்காது. Can be controlled without taking insulin. இன்சுலின் எடுத்துக்காம இதை வந்து சாரி cannot be controlled without using insulin. இன்சுலின் எடுத்துக்காம இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. Possible to treat initially without medicines or treating with tablets. இது வந்து மெடிசன்ஸ் எடுக்காமையோ இல்ல சின்ன சின்ன டேப்லெட்ஸ் எடுக்காமையோ நம்ம வந்து இதை கியூர் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப இதை நான் பார்க்காமயே சொல்றேன் பாருங்க. பீப்புள் வித் டைப் 1 டயபிட்டிஸ் do not produce insulin in pancreas. அது அங்க பாத்தீங்கன்னா பீப்புள் வித் டைப் 2 டயபிட்டிஸ் do not respond to insulin. இன்சுலின் அங்க ப்ரொடியூஸ் ஆகும், ஆனா ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஓகே, the immune system destroys insulin producing beta cells in pancreas. pancreasல இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பீட்டா செல்ஸ் வந்து அதை அழிச்சிடும். ஓகேவா? அதே டைப் 2 டயபிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின், இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த பாடி வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும்,
ஆனா எஃபெக்டிவா இருக்காது. அப்போ the body produces insulin but unable to use effectively. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் பாயிண்ட், இட் cannot be controlled without taking insulin. Possible to treat initially without medicine or treating with tablets. அவ்வளவுதான். ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 டிஸ்டிங்விஷன் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் கெமிஸ்ட்ரில இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு இந்த லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் பயாலஜில இருந்து கொடுத்துருக்கூடியது. அப்போ பிசிக்ஸ்ல 6 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில ஒரு 4 கொஸ்டின், பயாலஜில ஒரு கொஸ்டின், மொத்தமா 11 கொஸ்டின் தான் இருக்கு. இந்த 11 கொஸ்டின்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல ஒன்னும், அதுக்கப்புறம் 4 மார்க்ல ஒன்னும் நமக்கு வந்து கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதனால இந்த 11 கொஸ்டின் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்ம எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போலதான் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்போம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட 2 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸோட பிடிஎஃப்மே அதே லிங்க்ல தான் உங்களுக்கு இருக்கும். வீடியோஸும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோஸையும் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயே நான் கொடுக்குறேன். நீங்க அதுல போய் அந்த வீடியோஸ்லாம் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் ஐகார்ட்லயே நான் வந்து உங்களுக்கு வீடியோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். நீங்க மேல ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஐகார்ட்ல வந்து வீடியோஸ் எல்லாம் காட்டும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த படிக்கிறதுக்கு கொஞ்சம் டல்லா இருப்பாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் கூட உட்காந்து படிக்க வச்சா நல்லா இருக்கும்னு தோன்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளோட 7th வீடியோ. இன்னும் ஒரு 4 இல்லைன்னா 5 வீடியோஸ் வந்து நம்ம போடுவோம். ஏன்னா இப்போ டிஃபரன்சியேஷன் பார்த்துட்டோமா, இன்னும் வாட் இஸ் டைப்ல ஒரு 2 இல்லைன்னா 3 வீடியோ வரும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 வீடியோ கண்டிப்பா வரும். அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் 1 2 3 4 5 6 7 வீடியோ மொத்தமா இன்னும் நமக்கு வரும். அப்போ மொத்தமா சயின்ஸ் 2 மார்க்ல வெறும் 14 வீடியோ தான். ஒரு வீடியோ 15 நிமிஷத்துல இருந்து 18 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ ஒரு 14 வீடியோக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல 2 மார்க் 7 கொஸ்டின்மே கம்பல்சரி எழுதிடலாம். 4 மார்க்ல ஒரு 2 4 மார்க் வந்துடும். 7 மார்க்ல நமக்கு ஒரு 2 மார்க் ஒரு 4 மார்க் கம்பைன் பண்ணி கேட்கறாங்க. அதுல நம்ம 3 7 மார்க் எழுதணுமா, அப்ப 3 2 மார்க்லயும் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா?